பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நியூஜெர்சி தமிழ் சங்கத்தினுடைய நல்ல அமைப்பிலே என்னை ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக இனிய தமிழ் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நிகழ்ச்சி நடத்துகின்ற அன்பிற்கினிய திருமதி தேவி நாகப்பன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் நான் முதற்கென்று சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் என்னை அறிமுகம் செய்து வைத்த என்னுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, தமிழ் சங்கத்தினுடைய செயலர் மற்றும் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி, நான் இங்கே பல முறை வந்திருக்கிறேன் நியூஜெர்சியில். இப்போ கூட ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் இங்கேருந்து இந்தியாவுக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்னு கூட கேட்டாங்க. அப்படி பல முறை வந்திருக்கிறேன். முதல்ல என்னை ஃபெட்னாவில் அறிமுகப்படுத்தினது நம்முடைய வணக்கத்துக்குரிய திருமதி சிவராமன் அவர்கள், திருமதி ஜீவா சிவராமன் அவர்கள். அவங்க தான் என்னை முதல்ல இங்கே அழைச்சி பெரிய பெரிய நிகழ்வாத நிகழ்ச்சி காட்டினாங்க. அப்போ கூட அந்த ஃபெட்னா நிகழ்வுக்கு நானும் ஐயா சாலமன் பாப்பி அவர்கள் வந்திருந்த போது முதல்ல அவங்க தேவி நாகப்பன் அவர்களுடைய வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்புறம் ஜீவா அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தோம். அதற்கு பிறகு நான் 3 முறை ஃபெட்னாவுக்கு வந்திருக்கிறேன். இந்த முறை டிஎன்எஃப்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்படி பல முறை வந்திருக்கிறதுனால எனக்கு யாராவது இந்தியாவில் நியூஜெர்சிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னால் உடனே நான் எல்லாரையுமே கேட்பேன், அவங்கள பார்த்தீங்களா இவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு எல்லாரையுமே நான் கேட்பேன். அப்படி எனக்கு ஒரு சொந்த ஊர் போல ஒரு நல்ல பெருமையை தருகின்ற நியூஜெர்சியை சேர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் நன்றியை சொல்லி, இங்கே அருமையான 2 நிகழ்வை முதல்ல நிகழ்ச்சி காட்டினாங்க. அந்த பெரிய பெரிய மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கிற கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு அப்படி இடிபாடுக்கு இடையில் இருக்குதே, அதை என்ன செய்யலாங்கிற முறையில் எடுத்து செய்கிற அந்த மகாலட்சுமி ட்ரஸ்டை சேர்ந்த அம்மையார் அவர்கள் அருமையாக சொன்னாங்க. அதே போல் டிஎன்எஃப்லேருந்து மன்மதா தேவி அவர்கள் என்னென்ன செயல்பாடுகளை டிஎன்எஃப் தமிழ்நாட்டில் செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. நானே அந்த அலுவலகம் போய் பார்த்துருக்குறேன். குறிப்பாக அதில் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த படிப்பை பாதியில் விட்டுட்டு போகக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் திரும்ப அழைச்சிட்டு அவங்க படிக்க வைக்கிறாங்க. பெரிய சாதனை அதுதான். ஏன் அப்படின்னா, உலகத்தில் நம்ம சொல்கிறதுல நான் கல்வித்துறையிலலாம் இருக்கிறேன். ஏறத்தாழ 27 ஆண்டுகளாக நான் பேராசிரியராக இருக்கிறேன். அதனால் வயசு என்னன்னு கேட்காதீங்க, அதே வயசு தான். ஆமாம், வேற என்ன இதில் மாற போகுது. அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதில் இந்த கல்வித்துறையில் படிக்க வர்றது பெரிய விஷயம். பாதியில் போயிடுவாங்க பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைகள். அதில் உயர்கல்வி படிக்கிற போது திடீர்னு ஒரு பொண்ணு பத்திரிகையை கொடுக்கும், கண்கலங்க. என்ன அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆனால் என்னை படிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ வேதனையாக இருக்கும். அப்புறம் நான் சில சமயம் என்ன பண்ணுவேன்னா, அவங்க தாய்தந்தைகிட்ட பேசி அல்லது அவங்களுடைய கணவன்மார் யாராவது இருந்தால் எதிர்கால இவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட போய் பேசி அவங்கள ஒத்துக்கிற சொல்லி பொண்ணை திரும்ப படிக்க வைக்கிறதுக்கு, பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் திரும்ப படிக்கிறதுன்னு சொல்லி. அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, என்கிட்ட ஒரு பொண்ணு எம்ஏ படிக்கிறப்ப அவங்களுக்கு திருமணமாகி அந்த பொண்ணு அந்த குழந்தை பேற்றுக்கான தன்மை அடைஞ்ச உடனே நான் கூட சொன்னேன், அப்போ அம்மா நீங்கள் படிப்பில் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு. இல்லையா, நான் இதோட படிப்பேன், எப்போ லீவ் வேணுமோ அப்போ எடுத்துக்கிறேன் பிரசவத்துக்கு. ஏம்மான்னு கேட்டேன். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது என் பையனும் கேட்பான்ல அப்படின்னு சொல்லிச்சு. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் தான் இருக்கு. அப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்டேன், ஒரு ஆளுக்கு பணம் கட்டிட்டு 2 ஆள் படிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுதான் உண்மையும் கூட. பிரகலாதன் உள்ளிருந்து கேட்ட செய்தியை நம்ம படிப்போம். ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை நாரதர் சொல்லி அந்த பெண்மணி கேட்டாங்கிற ஒரு செய்தியும், அபிமன்யு அங்கே சுபத்திரனுடைய வயிற்றில் இருந்த அந்த சக்கரவியூகத்துக்குள்ள போகிற வழியை சொன்னதை கேட்டதாகவும் நாம் படிக்கிறோம். அப்போ குழந்தைக்கு கருவிலேயே கிரகித்துக் கொள்ளுகிற தன்மை இருக்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ நான் பெருமையாக சொல்கிறேன், அப்படின்னு இவங்க தொடர்ந்து அந்த கல்வி படிக்கட்டும் அப்படின்னு. அதை இன்னைக்கு டிஎன்எஃப் செய்கிறாங்கிறப்ப எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எத்தனையோ பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் பாதியில் அவங்களுடைய படிப்பு போயிட்டா அந்த மேதைகளுடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்கு, அதைத்தான் அவங்க எடுத்து செய்கிறாங்க. அதே போல்
அன்றைக்கு கூட ஹியூஸ்டனில் நடந்தபோது காவேரியின் கதைன்னு ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி படம் ஒன்று போட்டு காமிச்சாங்க. அதில் அந்த குழந்தை படிக்க வர்றதுக்கான முயற்சி எத்தனை இருக்குது, இடையில் நிறுத்தின உடனே என்ன ஆகுதுங்கலாம் அருமையாக சொல்லி காமிச்சாங்க. அவருடைய அந்த நல்ல படிக்கும் ஆலய பணி அவங்க சொன்ன மாதிரி அதுக்கும் உங்களுடைய ஆதரவெல்லாம் அவங்க கேட்டாங்க. அதையும் நீங்கள் தந்துதவ வேண்டும். ஏன்னா இந்த உடம்புக்கு சாப்பாடு போடுறோம். இப்போ கூட அருமையான சாப்பாடு அவங்க வீட்டில் ஜீவா வீட்டில் சாப்பிட்டு வந்தோம். உடம்புக்கு சாப்பாடு போடுறோம், சரி, உயிருக்கு என்ன நீங்கள் போடுறீங்க அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. உடம்புக்கு சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவோம். 18 வகையான ஊரில் இருப்பாங்க நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க. அப்படியெல்லாம் நாக்கு கேட்கும். இந்த உடம்புக்கு என்ன செஞ்சிருக்க, உடம்புக்கு தெரியும். உயிருக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்கிறார் திருவள்ளுவர். பாலிசி எடுத்திருக்கேன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு நான் நிறைய பாலிசி எடுத்திருக்கேன். அவர் சொல்றாரு, உயிருக்கு என்னன்னா, இப்போ என் உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஞான சம்பந்தம், இதுக்கு பேர் இல்லை. அந்த உயிருக்கு நாம் புகழ தரணும்னா அதுக்கு என்ன செய்யணுமா, கொடுக்கணுமா. ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. நீங்க சாய்ஸ்ல விட்ட திருக்குறள் இது. ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க கட்டாயமா, அதை அதிகமா சாய்ஸ்ல விட்டுருப்போம். இல்லைன்னா அவர் சரியா சொல்லி கொடுத்துருக்க மாட்டார். ஆமா, இது ரெண்டுமே வச்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தப்பு இல்லாம சொல்ற ஒரே திருக்குறள் அகர முதல் எழுதலாம் தான் நினைக்கிறேன் நான். என்ன காரணம், இந்த குறளுக்கான பொருட்கள் தெரிஞ்சுச்சுங்க. ஈதல் கொடுத்தல், அதுவே புகழுக்கு காரணம். இசைப்பட வாழ்தல், கொடுப்பதனால் பெறுகின்ற புகழ் இருக்கு இல்லையா, அந்த புகழ் நம்முடைய உயிருக்கு நாம் பெறுகிற ஊதியம். அப்ப நம்ம உயிருக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னா இதை செய்யணும், தர வேண்டும். ஈத்துவக்கும் இன்பம் திருவள்ளுவர். இன்னொரு வார்த்தை, ரொம்ப பயங்கராதீங்க. என்னடா மத்தியான நேரத்தில் இவர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நல்ல விஷயங்கள் தான். ஈத்துவக்கும்னா கொடுக்குறப்ப 2 சந்தோஷம் இருக்குங்கிறாங்க. ஒன்று கொடுக்குறப்ப ஏற்படுற சந்தோஷம், இன்னொன்று வாங்குறவனுடைய முகத்தை பார்த்த உடனே நமக்கு மகிழ்ச்சி வரும். அது ரொம்ப பேர் பார்த்துக்க மாட்டோம். நல்ல சாப்பிட்றவங்களை பார்த்தா பரிமாறுறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எது வச்சாலும் வேணாம் பாங்க சில பேர், எரிச்சா இருக்கு பரிமாறு. விருந்துக்கு போய் வியாதிக்கார பக்கத்தில் உட்காரக்கூடாது பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, நான் ஒரு தடவை அப்படி மாட்டினேன். நல்ல அருமையான சாப்பாடு பரிமாற வர்றாங்க. முதல்ல ஜிலேபி கொண்டு வர்றாங்க, இந்த பக்கம் சுகரு வேணான்ட்டாரு, எனக்கு வைக்காம போயிட்டாங்க. இங்கிட்டு இருந்து வருது, இவர் வேணாம்ட்டாரு, எனக்கு வைக்காம போயிட்டாங்க. அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், தண்ணி குடிச்சிட்டு வந்தேன், அவ்வளோதான். எதுக்காக, நமக்கு நோய் வராதுன்னு நான் சொல்லலை, அதெல்லாம் வரும், பார்த்துக்கலாம். கொடுக்குறப்ப இருக்கிற இன்பம் மாதிரி நல்ல உணவை சாப்பிட்றவங்களை பார்த்தா நமக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி தரக்கூடியவர்கள் கொடுக்கறது என்ன பழக்கம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிலது பழகனா வந்துடும், சிலது பாரம்பரியத்தில் வரணும். எதெல்லாம் பழகனா வரும், சித்திரமும் கைப்பழக்கம். அடுத்த வரை தெரியுங்களா, செந்தமிழும் நாப்பழக்கம். நானே சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் படக்குன்னு மணியை பார்த்து எந்திரிச்சு போகக்கூடாது. அப்படியே கேள்வியெல்லாம் கேட்பாக்கி போட்டிருக்கேன் அப்படின்னு. கேள்வி கேட்கறது எதுக்காகன்னா, நீங்களும் என்னோட வர்றீங்களான்னு பார்த்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம வாட்டுக்கு ஆடு கொட்டாய் விட்டு உட்காந்துக்க கூடாது. நான் வகுப்பில் பார்த்துருக்கேன், சில பேர் கடிகாரத்தை பார்த்துட்டு இருப்பான், சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பாங்க, ஓடுதான் ஓடுறதே ஆகும். ஒரு மணி நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டு காலண்டரை பார்த்துருக்கான், எத்தனாம் தேதி வந்தான் ஆள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சில வகுப்பில் செத்து கூட போகலாம் போல தோணும் நமக்கு. ஆனால் அதெல்லாம் விஞ்ஞானம் நமக்கு மாற்றிடுச்சுங்க. இந்த மாதிரி கூட்டங்கள் நமக்கு போர் அடிச்சா விஞ்ஞானம் கை கொடுக்குது. எப்படி தெரியுமா, வெறும் செல்ல காதல் வச்சு அப்படியா அப்படின்னு போகலாம். அதில் பல பேர் என்னையமானே அப்படின்னு கூட வருவாங்க. ஒரு கும்பலேவா கும்பிட போகிறாங்க. அப்படியே சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். இதெல்லாம் 4 பழகனா வந்துருமா. நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும். இது 3 பாரம்பரியமா ஹெரிடிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதுல வரணும். இந்த 4 என்ன, முதல்ல சித்திரம், படம் போட்டு பாட்டு பார்க்கறது. செந்தமிழ், பேசி பேசி பார்த்தா வந்துடும். பேசணும், நம்ம பெரும்பாலும் பேச மாட்டேங்கிறோம். நல்ல தமிழ் பேசுறதா இருந்தால் உச்சரிப்பு வேணும்.
நம்ம பிற மொழி கலந்து பேசுறது நம்ம வந்து வரவேற்கலாம். ஆனால் நம்ம மொழி நல்ல மொழிங்க, ஏன் தான் விடுறோம்னு தெரியல. சொல்லிக் கொடுக்குறோம். வாழைப்பழம் தமிழ்ல 3 லகரம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? அப்படியா, என்னைக்கு சேர்த்தாங்க அப்படின்னு. பள்ளி குட்டுலகரம், பள்ளிக்கூடம் பொதுலகரம், வாழைப்பழம் சிறப்புலகரம். எங்க சொல்றோம்? ஆத்தியார் சொல்லி கொடுத்தார். வாழைப்பழம், அவன் வாயப்பயம் அப்படின்னு இருக்கான். வாழைப்பழம் வாயப்பயம். உங்க அப்பாவை கூட்டம், உங்க அப்பா வந்தாரு, என்னங்க உங்க பையன் வாழைப்பழம் சொல்லி கொடுத்தா வாயப்பயம்னு சொல்றானே. உடனே அவர் சொன்னாரு, அது எங்க பயக்க வயக்கம் அப்படின்னாரு. ஆத்தியாருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்கு எந்த ஊர்னு கேட்டார் அந்த அப்பாவை பார்த்து. நமக்கு சொந்த ஊர் கிழக்கே அப்படின்னாரு. இங்க எதுக்கு வந்தீங்க? பொயக்கே. ஓ வராது, அவ்வளவுதான். நம்ம மொழி என்ன அழகான மொழி. ரகரமே 2 வச்சிருக்க தெரியுங்களா? இடைநரகரம் வள்ளிநரகரம். மரம் இடைநரகரம், பறவை வள்ளிநரகரம். அதுக்கு நாங்க ஈஸியா சொல்லிக் கொடுப்போம். எப்படி தெரியுமா? சின்ன ராணா பெரிய ராணா, ஈஸி. சின்ன ராணா பெரிய மரம், சின்ன ராணா பறவை, பெரிய ராணா. ஒரு தடவை வாத்தியார் வகுப்புல தகராறு அப்படின்னு டிக்டேஷன் போட்டுருக்காரு. அதுல ஒருத்தருக்கு தகராறு எந்திரிச்சு சின்ன ராணாவா பெரிய ராணாவான்னு கேட்டுட்டான். அவர் சொன்னாரு, சின்ன தகராறா இருந்தா சின்ன ராணா போடு, தகராறு பெருசா இருந்தா பெருசா போடு, ஆளை விடு. மொழி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க எந்த மொழியாவது சொன்ன உடனே சிரிக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம்? நம்ம மொழியில தானே முடியும். சில மொழியில் இன்னைக்கு ஜோக் சொன்னா நாளைக்கு சாயங்காலம் வந்து சிரிப்பாங்களா? அவ்வளவு நேரம் ஆகுமா புரிஞ்சு தொலைய? இந்த 4 சொன்ன பாருங்க. சித்திரம் படம் போடுதல், செந்தமிழ் பேச்சு, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். மனப்பாடம் இல்லாதனால பெரிய ஆபத்து. எவ்வளவு மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். இப்ப எனக்கே ஒரு சங்கடம் தெரியுமா? நம்பரே மறந்து போச்சுதான். யாராவது வீட்டு நம்பர் கேட்டா அந்த வர்றேன் அப்படின்னு அங்கே போய் ஒளிஞ்சு பேர் போட்டு அதுல இருந்து உள்ள போய் என்ன ஆச்சுன்னு தெரியல நமக்கு. அவ்வளவு மறந்து போச்சு. வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். நித்தம் நடையும் நடைப்பழக்கம்னு என்ன அர்த்தம்னா வாக்கிங் நினைச்சக்கூடாது, ஒழுக்கம்னு அர்த்தம். நடைன்னு என்ன தெரியுமா? ஒழுக்கம். அதான் அவன் நடத்த கட்டுச்சுன்னு சொல்றான் பாருங்க, அந்த நடையிலிருந்து வந்ததுதான். நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனை அப்படின்னா புறநானூற்று புலவர். நல்ல விஷயங்களை சொல்லித் தருது அரசாங்கத்துடைய வேலை. அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்றான். இதெல்லாம் பழகுனா வந்துடும். எது பாரம்பரியமா வரணும் அப்படின்னா நட்பு, தயை, கொடை. இது 3. தயைக்கும் கொடைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம் கொடை. தயைங்கிறது எல்லா உயிருக்கும் இறங்கணும். பாரி என்பவன் முல்லை கொடிக்கு தன்னுடைய தேரை கொடுத்தான். எல்லா உயிருக்கும் இறங்கணும். அதான் வந்து தயை. எல்லாருக்கும் கொடுக்கணும். இதான் கொடை. நான் அழகா சொன்னா, ஒரு பணக்கார வீட்டு வாசல சேர் போட்டு உட்காந்துருந்தாரு. அந்த பக்கமா போன ஒரு பிச்சைக்காரன், ஐயா கொஞ்சம் சோறு கொடுக்க அப்படின்னா. இல்லை போ அப்படின்னாரு. 1 ரூபா கொடுக்க ஐயா, கிடையாது. ஒரு கிழிஞ்ச வேட்டி இருக்குமா? இல்லை. அப்போ வாங்கியா பிச்சை எடுப்போம் அப்படின்னா. நான் கேட்குற எதுவுமே ஒன்றும் கிடையாது. நீ எதுக்கு சேர் போட்டு உட்காந்துருக்க? சரிதா? இவன் எதுக்காக சொல்றான் அப்படின்னா, நல்ல விஷயங்களை நாம வந்து ஈடுபட்டு செய்யணுங்கிறதுக்காகத்தான். அது மட்டும் இல்லை, பாடல்கள் எல்லாம் சொல்லி பார்க்கலன்னு மறந்து போகுங்க. எங்க அப்பா தமிழாசிரியர். அவர் பூஜை பண்றப்ப நான் தான் அந்த கூட உப பூசாரி மாதிரி திரிவேன். பூ எடுத்து கொடுத்து தொடச்சி வச்சு எல்லாம் பண்ணி. அப்ப அவர் சொன்ன பாட்டு பூரா எனக்கு பதிவானதுனால தான் நான் இன்னைக்கு பாட்டு சொல்ல முடியும். அதுபோல அடிக்கடி அந்த பாட்டுகளை சொல்லி பழகலைன்னா மறந்து போகும். அதுக்கு எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, பணக்காரர்கள் அடிக்கடி தன்னுடைய சொத்து விவரத்தை பார்த்துருவாங்க. எங்கெங்க போட்டு வச்சோம், எந்த பேங்க்ல எவ்வளவு, என்ன இது, அது மறந்து போச்சுன்னா போயிடும். அதெல்லாம் சில பேர் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி மரணப்படுக்கையில் இருந்து அவன்கிட்ட போய் என்ன கேட்பாங்கன்னா, எந்தெந்த சொத்து எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அவன் பழப்பணம் இல்லையான பற்றி எவனும் கவலைப்பட மாட்டான். அதுபோல மனப்பாடம் பண்ணதை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தா தான் அது திரும்ப ஞாபகத்துக்கு வரும். இல்லைன்னா கஷ்டம். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் அடிக்கடி சொல்லுவான். அடுத்தவரை ரொம்ப பேருக்கு தெரியாது. எந்த ஒரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, பாரதி பாட்டு. இந்த பாட்டை முழுசா சொல்ல தானே முடியும். நான் கூட மேடைகளில் பேசுறப்ப என்ன செய்வேன் அப்படின்னா,
சிலதெல்லாம் சொல்லிட்டு கீழே இருந்து சொல்லுவேன். இப்போ இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம் இருக்கிறோம். இங்கே கேட்ட செய்தி இங்கேயோ போனால் மரண பரியந்தம் மறக்கப்படாது. அதான் திருவள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அடுத்தது அவ்வளோ முடிஞ்சு வச்சா வர ஒன் டே மேட்ச் மாதிரி ஆகிப்போச்சு எல்லாமே. 2020 சொல்றாரு. நீ 2020 மாறி ஒரு பால் ஒரு ரன் அப்படி வந்தாலும் வரும். அப்புறம் அதையும் மாற்றி டாஸ்ல ஜெயிச்சவே போ அப்படின்னு அப்படி வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு. ஒன்றும் இல்லை சார், வெட்டிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, செவிச்செல்வம்னா வைரத்தோடு போட்ட காதுன்னு நினைக்கப்படாது. மெய் வாய் கண் மூக்கு செவின்னு 5 புலன்கள்ல செல்வத்தை நுகர்றோம். ஆனா காதல கேட்ட செல்வம் மட்டும்தான் எப்பயும் நிலையா இருக்கும். ஹெலன் கெல்லர் பிறந்த போது அழகான கை குழந்தை. 18வது மாதத்துல அந்த குழந்தைக்கு ஒரு முறை காய்ச்சல் வந்தது. அதனுடைய என்ன சிரமம் தெரியுமா? கண் பார்வை முதல்ல போச்சு, காது கேட்காதனால வாய் போச்சு. 3 உறுப்பும் அடிபட்டு போச்சு அந்த பெண் குழந்தைக்கு. ஆனால் அவங்க தாய் தந்தையர் அந்த குழந்தைய அருமையாக வளர்த்து பிரெய்லி முறையில் அதுக்கு சொல்லிக் கொடுத்து பெரிய கவிஞராக, தொலைக்காட்சியினுடைய எழுத்தாளராக அந்த அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாட்ட கூட ஒரு பேட்டியில் எழுதி கொடுத்து கேட்குறாங்க, கடவுள் ஒருவேளை தோன்றி உங்கள் முன்னாடி காது வேணுமா, காதுடைய புலன் வேண்டுமா, கண் பார்வை வேண்டுமா, வாய் பேச வேண்டுமா என்று எது கேட்டால் நீங்கள் எதை கேட்பீங்க? முதல்ல 3 வேணும்னு கேட்கறது இருக்கட்டும், எது முதல்ல கேட்பீங்க? இப்போ நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? முதல்ல கண்டு தான் சொல்லுவோம். எக்கச்சக்கமான டிவி தொடர் பார்க்காம விட்டேன். அல்லது வாய் சொல்லுவோம், எக்கச்சக்கமான பேர் வையாமல் இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி சொன்னாங்க செவினாங்க. செவி உள்ளவர்கள் கேட்க கிடவீர்னா. இங்கே தான் உட்காந்துருப்போம், செவியில் உட்கார்ந்து அருமையாக கேட்போம். ஆனால் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமான்னு ரொம்ப தெரியாது. நம்ம ஊருக்கு இந்த ஊரில் பரவாயில்லைங்க, செருப்பு போட்டு உள்ளே வந்துடுறோம். சில வீடு கல்யாண வீடுகளில் செருப்பை வெளியே போட சொல்லி பாதி உயிர் அங்கே தான் இருக்கு. போயிட்டு ஓடியா இருக்கும். ஒரு கோயிலில் பார்த்தேன், முருகன் இங்கே இருக்காரு, ஒரு ஆள் செருப்பை வெளியே போட்டு ஓடிட்டு ஓடியாரு. கடைசியில் முருகன் நின்று செருப்பு கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். அப்படியே அதில் கூட இருந்தவருக்கு கேட்டார், ஏன் இப்படி ஓடிட்டு ஓடியாரு? 500 ரூபா செருப்பு போயிடுச்சுன்னா அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னார், அதுக்கிட்ட நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இந்தா கலட்டி கக்கத்தில் வச்சுட்டு உள்ள வந்துட்டேன் அப்படின்னாரு. இங்கே வச்சிருக்காரு செருப்பு. அது கூட நல்லதுங்கிற மனசு நிம்மதியாக இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு அனுபவம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தான், செருப்பு வெளியே போட்டு உள்ள உட்காந்து திடீர்னு ஃபோன் வந்த உடனே சரி நம்மளும் பேச முடியாதுங்கன்னு வெளியே போய் பேசுவோம்னு போனால் செருப்பு எங்கே ஓட்டணும் மறந்து வச்சு. எக்கச்சக்கமாக கிடக்கு செருப்பு. துணைவியார்ட்ட வந்து கேட்டேன், செருப்பு எங்கே ஓட்டணும் தெரியல. உடனே அவங்க சொன்னாங்க, அந்த மாடிப்படி பக்கத்தில் போய் பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியல. குழாத் லீவ் விடுறோம்லங்க, அதுக்கிட்டக்க பெண்கள் எவ்வளோ கவனமாக இருக்காங்க பாருங்க. ஒரு பொருளை வைக்கிறப்ப 5-6 அடையாளம் பார்த்து வச்சிடறாங்க. அப்புறம் நான் 3வது தடவை 4வது தடவை தேடி போய் காலில் போனேங்க. ஒருத்தர் என்னை தோள்பட்டையை பிடிச்சிக்கிட்டான். அப்படியே பங்காளி, அந்த செருப்பை நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன தெரியுதா? என்னை செருப்பு திருடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வேற உள்ள போயிட்டு வரேன்னா ஆள் வரேன்னான்னு பார்க்கலான்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் நான் அவன்கிட்ட இங்கே ஒரு ஏன் செருப்பு அப்படின்னு நானும் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னாவே. அப்புறம் நான் ஊற வச்சிருப்பேன் நான் சொல்லுவேன். அந்த திருக்குறள் எதுன்னு சொன்னேன், இந்த ஹெலன் கெல்லர் கேட்ட மாதிரி செவிக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம். அதனால தான் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம். தமிழ்நாட்டு கிராமத்தில் பெரிய கூட்டம் பேசுகிறப்ப பட்டிமன்றத்துக்கு எக்கச்சக்கமான கூட்டம் உட்காந்துருக்கு, பெண்கள் அதிகம். செல்வத்துள் செல்வம் அப்படிங்கிறேன். ஒரு அம்மா திருமதி செல்வம் அப்படிங்குது. திருவள்ளுவர் கேட்காம போயிட்டார். இருக்கட்டும், என்ன விஷயத்துக்காக சொல்றோம்னா, செவிப்புலன் வந்து அவ்வளவு முக்கியமான ஒண்ணுங்க. என்னுடைய அருமை நமக்கு தெரியும். நான் கூட இங்கே வந்தப்போ கொஞ்சம் ரகசிய கூட்டம் மாதிரி இருக்கு அப்படின்னு கூட நினைச்சேன். நான் அதெல்லாம் பழகிட்டோம். நாங்கள் 5 லட்சம் பேர் கொண்ட உலகத்திலையும் பேசலாம், ஆளே இல்லாத ஆழ்ந்த ரேடியோலையும் பேசுவோம். ரேடியோவில் ரெக்கார்டிங் எப்போ ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, நம்மளாம் பேசுவோம். அதெல்லாம் பேசி பழகத்தான் வேணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, முக்கியமாக நகைச்சுவை பண்ணி எனக்கு சொன்னாங்க பாருங்க, தமிழுக்கு பல முகங்கள் அப்படின்னாங்க. எப்படி தமிழுக்கு பல முகங்கள்னா, வெள்ளைக்காரர்கள் வந்து நம்மளை ஆள்றதுக்கு முதல்ல
நம்முடைய மொழியில் என்னென்ன இருக்குதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. அதான் பெரிய ஆச்சரியம். அங்கே அவர்கள் சொன்ன மாதிரி ஜோதிடம் இருந்தது, வானசாஸ்திரம் இருந்தது, மருத்துவம் இருந்தது, அதே போல் பொறியியல் சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய என்ஜினியரிங் இருந்தது, எல்லாமே இருந்தது. அதை பூரா அப்போ மாற்றிட்டாங்க. அதான் பிரச்சனை. ஆற்றுக்கு நடுவில் அணையை கட்டி அதை விவசாயம் பண்ணலான்னு கண்டுபிடிச்ச ஒரு தமிழன் தானே கரிகால் பெருவளத்தான். ஆற்றுக்கு நடுவில் யாரும் யோசிக்கல. உலகத்தில் எங்கேயுமே விவசாயம் பண்ணலை. ஞாபகம், வேட்டையாடினா மனுஷன். வேட்டையாடினதுக்கு பிறகு என்ன பண்ணான்னா கால்நடை மேய்ச்சான். கால்நடை மேய்ச்சதுக்கு அடுத்து என்ன பண்ணான், அடுத்தா விவசாயத்துக்கு வர்றான். அப்படி வர்றப்ப பள்ள நிலங்களாக பார்த்து விவசாயம் பண்ணான். ஆனால் ஆற குறுக்க அணை கட்டலாம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய ஆச்சரியம். 2000 வருஷமா அந்த அணை நிற்குதுங்க. 1000 வருஷமா தஞ்சை பெரிய கோயில் நிற்குது. எத்தனை மழை, எத்தனை இடி, எத்தனை படையெடுப்பு. அதான் பெரிய சிறப்பு. இன்னைக்கு அப்படிலாம் நிற்கிற மாதிரி கட்ட முடியுமா? நம்ம அதில் வடநாட்டில் ஒரு தடவை ஒரு பாலம் கட்டி ஒரு மந்திரியை கூப்பிட்டு திறக்க விட்டுருக்காங்க. அவர் போய் ரிப்பனை வெட்டியிருக்காரு, பாலம் விழுந்துருச்சு. அப்படியே பாலத்தையே அதில் தான் கட்டி வச்சிருந்துருப்பாங்க போட்டு. அவர் அதை போய் வெட்டி விட்டார். அப்படியே எதுக்கு சொல்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானம் நம்மகிட்ட இருந்திருக்குது. இன்னைக்கும் இவங்க கோயிலை சொன்னாங்க இல்லையா, இந்த கோயிலில் எத்தனை பேர் போய் நின்று நம்ம சாமி கும்பிட்டு பிரமாதமாக வந்துடுறோம் சொல்லுங்க. பெரும்பாலும் கண்ணு முடிதான் சாமி கும்பிடுறோம். சிற்பியின் நரகம்னு ஒரு கதை எழுதினார் புதுமைப்பித்தன். பல்லாண்டு காலமாக முயற்சி பண்ணி ஒரு அற்புதமான ஒரு அம்பிகையினுடைய சிற்பத்தை உருவாக்குவார். ஜொலிக்கும் அந்த முகம். எல்லாரும் கும்பிடுவாங்க நினச்சா அறவே பூரா கண்ணை மூடி கும்பிடுவாங்க. அப்போ அந்த சிற்பிக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். என்ன அழகான அந்த அவை கொண்டு வந்த விஷயம் அது. கோயில்கள் எப்படி கட்டப்பட்டது? கோயில் எதுக்கு தெரியுங்களா? முதல்ல அவர்கள் அது ஒரு சமுதாய பணியாக வச்சுருந்தாங்க. முதல்ல கோயில்னா வெறும் மறு உலகத்துக்கான வாழ்க்கை இல்லை. இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அற விலை வணிகன் அல்லனா எப்படின்னா ஒரு புலமை. அப்படின்னா என்ன தெரியுமா? இப்ப கொடுத்தா அடுத்த ஜென்மத்தில் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆள் இல்லை என்னுடைய அரசன். அவன் கொடுத்துட்டே இருப்பான், எதிர்பார்க்காம கொடுப்பான். அதான் அவனுடைய சிறப்பு. அப்ப அவனுடைய பெருமையை சொல்றாங்க. கோயில்களுடைய சிறப்பு என்னன்னா, கோயில் எது கட்டினாங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஒன்று முதல்ல எடுத்துங்க, கோயில்கள் முதல்ல அந்த காலத்துல தனியா மெடிக்கலுக்குன்னு தனியான இடம் கிடையாது. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி டாக்டர்களோ மருத்துவர்களோ மெடிக்கல் ஷாப்போ கிடையாது. ஆலயம்தான், கோயில் தான் மருந்து தர்ற இடம். ஆதூர சாலைன்னு அதுக்கு பேர். ஆதூர சாலை என்ன தெரியுமா? நந்தவனம் அமைச்சு அந்த நந்தவனத்திலிருந்து வரக்கூடிய மூலிகைகளை வச்சு அதை வச்சு தான் மருந்து கொடுப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட கிராமத்துல அம்மா பார்த்துருச்சுன்னா மாரியம்மன் கோயிலில் போய் அந்த வேப்பலை தீர்த்தம் வாங்கிட்டு வருவாங்க. அது பழைய நம்பிக்கை. அது ஆதூர சாலை ஒன்று. ரெண்டாவது, எங்க போனாலும் ஹோட்டலா இருந்துச்சு இல்லை. அது இப்பெல்லாம் நம்ம ஸ்டார் ஹோட்டல் தான் போறோம். பெரும்பாலும் ஸ்டார் ஹோட்டல் என்ன தெரியுமா? எல்லா லைட்டையும் அப்படி இருட்டில் உட்காந்துருக்காங்க. யார் உள்ள வர்றான்னு யாருக்கும் தெரியல. அது போன உடனே கண் கலக்கிற மாதிரி என்ன செய்யறான்னா, ஒரு 5ஆம் கிளாஸ் பாட புத்தகம் மாதிரி ஒரு இங்கிலீஷ் புத்தகம் கொடுக்குறான். வாங்கி கண்ணீர் விடுறாங்க சில பேர். ஏன்னா லைட்டோ 0 வாட் பல்பு, அதுவோ முழுக்க இங்கிலீஷ். ஒருத்தர் ரொம்ப நேரம் பிரட்டி 4ஆம் பக்கம் கடைசி இது கொண்டு வா அப்படின்னா அந்த பேரர் சொன்னாரு, அது பிரஸ் நேம், வேற கேளுங்க அப்படின்னு இருக்காரு. ஜெயராம் பிரிண்டர்ஸ் போட்டு இருக்காங்க கீழே. அவன் அதைத்தான் ஏன்னா கடைசியில் தான் நல்லதை போடுவாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்து அவர் சாப்பிட்றது கொண்டு வா அப்படின்னு இருக்கான். அது எச்சி வேற கொண்டு வர. சரி போ இருக்கட்டும். அன்னைக்கு சாப்பாடு போடுவதற்கான இடம் யார் வந்தாலும் எங்க கோயிலில் சாப்பிடலாம். அதுதான் இன்றைக்கு தமிழக முதல்வர் கூட என்ன செய்யறாங்கன்னா, எல்லா கோயில்கள்லையும் ஆலயத்தில் ஆதரவற்றர்களுக்கு உணவுங்கிறான். சாப்பாடு வயிற்றுக்கு சோறுதல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம்னா பாருங்க. இந்த இடத்த காமிச்சாங்க ஒரு ஆள் தாங்க. சாப்பாடு போடும், நீங்க 1000 தான் இருக்கட்டும், 3 நாள் பட்டினி அடக்க வேண்டும். நீங்க ஏதாவது ஒரு மந்திரங்களையோ வேதங்களையோ நல்ல பாட்டையோ இசையோ சொன்னா என்ன செய்வான்? ஐயா செத்து கூட போறேன், சோறு போடு, எதுக்கு இந்த பாடுபடுத்துறேன்னு கேட்பான்ல. அதை கண்டுபிடிச்ச ஒரு காமராஜாங்க முதல்ல என்ன பண்ணாரு தெரியுமா? ஏன் மத்தியான பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மத்தியான சாப்பாடுங்கிற உணவை, மதிய உணவை கொண்டு வந்த பெரிய ஆளு. ஆச்சரியம் தெரியுமா? அவர் பள்ளிக்கூடமே போல, 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தார். அடுத்து அதவே சத்துணவா மாத்தினார்ல எம்ஜிஆர் அவர்கள். அவர் 3ஆம் கிளாஸ்ல படித்தார்.
பாருங்க, ரொம்ப படிக்காட்டி நல்லா யோசிப்பாங்க போட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப படிச்சா யோசிக்க நாங்க விட மாட்டோம் அப்படி ஒன்று இருக்குல்ல. கல்லூரிகளில் பாடத்திட்டத்துக்குள்ள ட்ராக்ல தானே ஓடணும், அதுக்கு மேலே போக முடியாது. ஒரு பாட்டு எழுதிட்டு வந்து கொடுத்தா கூட நாங்கள் வாங்கணும்னு படிச்சு பிரமாதம் சொல்லிடுவோம். ஒரு பையன் ஒரு வாத்தியார்ட்ட போய் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தான். அவர் வாங்கணுன்னே கேட்டார், இது ஆசிரியப்பாவா, வெண்பாவா, வஞ்சிப்பாவா, கலிப்பாவா, விருத்தப்பாவான்னு. அவன் சொன்னா வருத்தப்பாயா அப்படின்னா. எழுதுனா படி, அதை போட்டு இந்த பாட்டு கொடுத்தா எப்படி பாட்டு வரும்? வருமா? இப்ப பாருங்க, ஆதூர சாலை மருத்துவம், உணவு 2, 3வது பண்பாட்டு இடம் அங்கதாங்க. கலை, இசை, ஓவியம், நாட்டியம், சிற்பம், எத்தனை வகை இருக்கு. மறந்துடாம சில கோயில்களுக்கு போறப்ப சில விஷயத்தை பார்த்துவாங்க. என்ன அப்படின்னா, கிருஷ்ணாபுரம்னு ஒரு இடம் இருக்குது. திருநெல்வேலி போற வழியில, திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போற வழியில ஸ்ரீவைகுண்டத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாபுரம் ஒரு இடம் இருக்கு. அந்த கிருஷ்ணாபுரம் கோயில்ல இருக்கக்கூடிய சிற்பச்சாலையை நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போகும். அவங்க சொன்ன மாதிரி அது ஒன்றும் உள்ள போனா பயமா தான் இருக்கு. எந்த நேரத்தில் பார்த்தாலும் பயமா தான் இருக்கு. ஆனா வெளிநாட்டுக்காரன் வந்து அதை கவனமா அடிக்க போறான். அதுல இந்த மன்மதன் ரதி சிலை இருக்கு இல்லையா, நீங்க தாடி கொம்புன்னு ஒரு இடம் இருக்குது இதுல திண்டுக்கல் பக்கத்துல, தாட்டே கொம்பே அந்த ஊர் பேர். தாடி கொம்பு நிறைய பனைமரங்கள் நிறைஞ்ச ஊர்னு அர்த்தம். அங்க இந்த மன்மதன் ரதி சிலை இருக்கு இல்லையா, என்ன அழகுங்கிறீங்க. அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஒரு தூண்கிட்ட இருந்து, இந்த ரதி இருக்கிற தூண்கிட்ட இருந்து மன்மதனுடைய முகத்தை பார்த்தோம்னா முகம் தெரியுங்க. ஆனா மன்மதனுடைய அந்த தூண் சிலைட்டு இருந்து பார்த்தா ரதி முகம் தெரியாது. ஏன் தெரியுமா? பெண்கள் எப்பவுமே யாரையாவது பார்க்கணும்னா நேருக்கு நேரம் வந்து திடுக்கிட வைக்க மாட்டாங்களாம், ஒளிஞ்சு நின்று பார்ப்பாங்க. பார்த்தால் ஒருவன் முகம் பார்க்க வேண்டும், அவன் பாராது போதுமெல்ல பார்க்க வேண்டும். என்ன பாவையன் முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. பாசமலர் நினைக்கிற ஒரு படம். ஆடி முடிந்தது ஆவணி வந்தது, பாடி பைங்களில் உள்ளம் நிகழ்ந்ததுன்னு அந்த பாட்டு வரும். இந்த பார்க்குறப்ப மறைஞ்சிருந்து பார்க்கறது வழக்கம்ங்கிறத. அதனாலதான் கணாசரை போட்டுப்பார், மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலை அழகா என்று. அவங்க ஜீவா அவர்களுக்கு ஒரு முறை நான் அழைச்சிட்டு போயிருந்தாங்க பத்மினி அவர்களை பார்க்கறதுக்காக. அப்போ அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி அதான் கேட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச படம் நான் நடிச்சதில் இருந்தப்ப நான் திலானமோனா படம் தான் சொன்னேன். என்ன சந்தோஷங்கிறீங்க அந்த அம்மாவுக்கு? அடையப்பா என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நான்லாம் பேசுறேன்னு சொல்றீங்க இல்லையா. அவங்க வந்து என்னன்னா, அவங்க பரதநாட்டியம் அந்த மற்றதுக்குள்ள அடங்கிட்டாங்க. பேசி பாருங்க, அவ்வளவு ஜாலியா பேசுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. சம்பூர்ண ராமாயணம் படம் எடுத்தப்ப பத்மினி தான் சீதையா நடிச்சாங்களாம். அப்ப என் டி ராமாராவுக்கு அவர் ராமன் அதுல தமிழ் தெரியாதான். அதனால என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆள் அனுப்பி அவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி விட்டுருக்காங்க. 15 நாள் கழிச்சு அவன் தெலுங்கு பேசிட்டே வந்திருக்கான். சுத்தமா மறந்து வச்சு அவனுக்கு. அதை சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, எப்படி அந்த சம்பூர்ண ராமாயண படம் பெரும்பாலும் ஒகேனக்கல் தான் எடுப்பாங்களா, அவுட்டர் ஷூட்டிங், காட்டுக்குள்ள போற மாதிரி. அப்ப சீதை ராமனும் அந்த பாறையில உட்காரணும். மத்தியானம் வெயில் எடுப்பாங்களா, அப்ப எல்லாம் பெரிய பவர்ஃபுல் கேமரா கிடையாது. அப்ப அந்த பாறையில உட்கார்ந்து சுடு பாறையில அவர் சீத்தே சீத்தேன்னு இருப்பாராம். இந்த அம்மா ஏன் உட்காந்து தொலையா, அந்த ராவணனே தேவலாம் அப்படிங்குமா. அது கேட்டா எவ்வளவு ஆச்சரியமான. ஏன்னா நம்ம பார்த்தா நமக்கு வெளியே தெரியலங்க என்னென்ன கஷ்டங்கள் இருக்குங்கிற விஷயத்த சொல்றேன். இப்ப நான் அந்த சிற்பங்களை எதுக்கு சொன்னேன்னா, கிருஷ்ணாபுரம் சிற்பம் எதுக்கு சொன்ன தெரியுமா? அங்க அந்த மன்மதன் கையில் இருக்கக்கூடிய வில்லு என்ன தெரியுமா? கரும்பு தான் வில்லு, அரும்பு தான் மலர், சுரும்பு தான் அதுல வைக்கக்கூடிய பானம். கரும்பு அரும்பு சுரும்புனாலே ஏதோ நான் வந்து தீராஜேந்திர மாதிரி பேசுறது நினைச்சிட வேண்டாம். அது என்னன்னா, அவன் கையில என்ன வில்லு வச்சிருப்பான்னா கரும்பை வில்லாக்கி மலர் அம்பு வச்சு வண்டுகள் தான் நானா இருக்கும் அப்படியே. அது நீங்க எங்க பாருங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும். ஆண்டாள் பிறந்த கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊருக்குனா இல்லையா, அந்த ஆண்டாள் ஊர் பிறந்த ஊருக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற அந்த கண்ணாடி மண்டபம்னு ஒண்ணு இருக்குது. ஓடிட்டு ஓடிட்டு ஓடியா இருந்தாரு. ஒரு தடவை கொடைக்கானல்ல அருமையான நில ஒளியில என்ன அழகா இருக்குது நிலவு, இரவு, அந்த பனி, நிறைய மலர்களுடைய வாசம். கூட வந்து எல்லாரும் நான் கூப்பிடுறேன், இங்க வாங்க, என்ன அழகா இருக்கு இரவு நிலவு எல்லாம் என்ன அழகா இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன். ஒரு ஆள் வரமாட்டீங்க, வெட்டி வழி முடிய போகுது அப்படிங்கிறாங்க. அங்க போய் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க உட்காந்து.
நம்ம என்ன சொல்றது? அதாவது அனுபவிக்க வர முடியல. அங்கே சிறுலித்துள்ள சொன்ன பாருங்க, அது மாதிரி அந்த கிருஷ்ணாபுரம் சிற்பத்தில் என்ன முக்கியமானதுன்னா, அந்த கரும்பு இருக்கு இல்லையா, அந்த கரும்புல மேலே உச்சியில இந்த முதல்ல கல்லுல கணுவா செஞ்சிருக்கிறான். கரும்பு மாதிரியே இருக்கு, அப்படியே ஒடிச்சு தின்னு விழா போல தோணுது. அதில் அந்த கைடு என்ன பண்ணார், அந்த வழிகாட்டி அந்த மேலே அப்படி லேசா அப்படி ஊதிட்டு ஒரு சின்ன கடுகளவு ஒரு கல் எடுத்து அந்த கரும்புனுடைய மேலே ஒரு சின்ன ஒரு துவாரத்தில் அப்படி போட்டாரு. அப்படியே ஒழியாது கீழே விழுந்துச்சது. என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முழு கரும்பு மாதிரியான கல், அந்த கல்லில் ஒரு சின்ன துவாரம். என்ன டெக்னாலஜி நம்மகிட்ட இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ட்ரில்ல போடுறோம்ல இன்னைக்கு. நான் அந்த கைடுகிட்ட கேட்டேன், எதை வச்சு போட்டிருப்பாங்க இதை? இன்னைக்கு நம்ம ஒரு ஊசி அளவு தான் இருக்குது, அது எப்படி? அப்போ அவர் சொன்னார், எங்கள் தாத்தா எனக்கு சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஓட்ட போடுறதுக்கு லேசா கல்லை இது பண்ணிட்டு கருவிக்கு மாதிரி சுரண்டி எடுத்துட்டு தேனும் சர்க்கரையும் வைப்பாங்களாம். எறும்பு உள்ள போயிட்டே இருக்குவாங்க. அப்படியே எறும்பு ஊற கல் தேயும் சொல்றோம் இல்லையா, இது ஒரு டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்கு. இதை நீங்க எங்க படிக்க போறீங்க? நம்ம பெரும்பாலும் உள்ள பாடத்தையே படிக்க நமக்கு நேரம் கிடையாது. நம்ம படிச்ச திடுக்குன்னு ஏதாவது கேள்வி கேட்டா பூரா மறந்து போகுது. அப்படியே இந்த கல்யாணம் ஆகி வர்ற பிள்ளைகிட்ட வாசப்படியில் வந்து வலதுகால் கத்துவாங்க. அந்த பிள்ளைக்கு எது வலதுகால் மறந்து போகும். சில பிள்ளைங்க 2 காலையும் தப்பி உள்ள போயிருக்கேன் ஓ அப்படின்னு சொல்லி. ஏன்னா திடுக்குன்னு கேள்வி கேட்டால் நமக்கு ஞாபகம் வராது இல்லையா? இப்போ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட நல்ல விஞ்ஞானம் இருந்தது. எப்படி விஞ்ஞானம் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருளாக தான் பார்ப்போம், அதில் இன்னொரு பகுதியும் பார்த்தா நல்லா இருக்கு. நம்ம நாட்டில் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, பக்திமான்கள் பெரியாரை படிக்க மாட்டாங்க, சுயமரியாதையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பெரியார் சிந்தனைவாதிகள் வந்து ஆன்மீகத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. புதுக்கவிதைக்காரர்கள் சங்க இலக்கியத்து பக்கம் போக மாட்டாங்க. சங்க இலக்கியம் படித்தவங்க புதுக்கவிதை பக்கம் தலை வச்சே படுக்கிறது இல்லை. இந்த ஃபேவரட்டிசம் என்ன பண்ணுதுன்னா, அடுத்து ஒரு பார்வை இல்லாமல் போயிடுது. இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஆண்டாள் நீங்கள் 30 பாசுரம், 30ங்கிறது கூட எப்படி தெரியுமா தெரியும்? ஒரு ஆள் அழகாக கணக்கு பண்ண சொன்னா, நம்ம மட்டும் தமிழ் இலக்கியத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்ன பலசரக்கு லிஸ்ட்டு போடுறப்ப இந்த பக்கம் நம்பர் 1லேருந்து 8 வரைக்கும் லிஸ்ட்டு போட்டு, இந்த பக்கம் விலை போட்டு, இதை மொத்தரையும் கூட்டி ஆக மொத்தம் எண்ணிக்கை 8 அப்படிமா. இது வந்து நம்முடைய பழக்கம். எத்தனை பொருள் இருக்குங்கிறத இன்னைக்கு நீங்கள் பிபிஏ படிக்கிறோம், காமர்ஸ் படிக்கிறோம் இல்லையா, எல்லா பொருளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லணும். அவங்க சொன்னால் ஆண்டாள் பாசுரங்கள் 30 பாடினா என்ன கிடைக்கும்னா, பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதங்கள் அனைத்திற்கும் வித்தாகும். எதுன்னு கேட்டா கோதை தமிழ். இப்பதான் கணக்கு சொல்ல போறா பாருங்க, 30ன்னு சொல்ல போறா. நேரம் 30ன்னு சொல்லல, எப்படி சொல்லுவா தெரியுமா? 5 மைந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்பு. 5 மைந்து என்ன தெரியுமா? 5 × 5 + 5 = 30. என்ன அழகான 5 5 30 முடிஞ்சு வச்சுல. இப்ப இதை பாருங்க, பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதங்களுக்கு வித்து எது? ஆண்டாளுடைய பாசுரம். என்ன பெருமைங்க! அதனால ராமானுஜருக்கு என்ன பேர் தெரியுமா? அவர் வந்து திருப்பாவை ஜீயர்னு பேர். ஏன்னா திருப்பாவைக்கு அத்தனை அருமையான உரை சொல்வார். ஆண்டாள் பாசனத்தினுடைய பெருமைகளை இன்னைக்கு நம்ம இங்கிருந்து நீங்க பாக்குறீங்க. எத்தனையோ மார்கழி மாதம் வந்தோன்னு எல்லாரும் இழுத்து ஊற்றி குளிர் வந்து தூங்குவோம். ஆனால் நம்ம ஊரில் தூங்க மாட்டோமே. அந்த நாட்களில் தான் வாசலில் வந்து கோலம் போடுவோம். இப்போல்லாம் கோலம் போடுறது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா பல நேரங்களில் அப்பார்ட்மெண்ட் வீடுகள்லாம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு அம்மாட்ட கோலம் போடலையான்னு கேட்டால் அந்த சீரியல் முடிஞ்சிருச்சுல்ல அப்படிங்குது. கடவுள் புண்ணியத்தில் முடிஞ்சுங்க. அது தமிழ்நாட்டில் அந்த கோலங்கள் வந்த போது பட்ட பாட்டை பார்த்தீங்கன்னா அழுது தேம்பி கண்ணீர் விட்டு, கிராமத்துலலாம் சில பொம்பளைங்க சேலை இப்படி கையில் வச்சுட்டு அழுதுங்க. அவன் வீட்டில் எவன் செத்துருந்தாலும் இப்படி அழுதுக்க மாட்டாங்க. அபியை கடவுள் சோதிக்கிறார். யார? தேவயானி. அது கண் கலக்கு, அது அழுகுது. அதுக்கு அழுக எவ்வளோ சம்பளம் தெரியுமா அந்த அம்மாவுக்கு? ஒரு நாளைக்கு எனக்கு தெரியும் 1 லட்சம் ரூபா. அந்த அம்மா ஒரு நாளைக்கு அழுக 1 லட்சம். அது 1 லட்சத்தை வாங்கிட்டு அழுகுது நியாயம். நம்ம கேபிள் டிவிக்கு பணம் கட்டிட்டு அழுகலாமா? கட்டி அழுகிறதுன்னு இதுதான் நினைக்கிறேன் நான்.
கோலம் போடுறது எவ்வளோ பெரிய விஷயம். காலமடக்கி உட்கார்ந்து புள்ளி வச்சு அப்புறம் சாண உருண்டை வச்சு அதில் பூசணிப்பூ வச்சு அதை எல்லாம் முடித்து செம்மண் பட்டை முடித்து கோலம் போட்டோடனே பலர் வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா அப்போ தான் பொழுது விடியும். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பிறந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்திருந்த கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய். எவ்வளோ நாளாக சினிமா அந்த பாட்டு வந்து 1200 வருஷம் ஆகுது. 1200 வருஷம். திருப்பி சொல்கிறேன், 8ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பாசுரம். தமிழ் சினிமாவில் சில பாட்டு வந்து அப்படியே உயிரை வெறுத்து நிற்கிறோம். இந்த பாட்டு மாதிரி கிடையாது. 3 நாளில் காணா போயிருக்கு. சரி, அவரே சொல்லிட்டார். நான் நல்ல வாயில் அதை சொல்ல வேண்டாமேன்னு விட்டுட்டேன். அதுக்கு என்ன நேரத்தில் 3 பேர் வச்சாங்களோ அது 3 நாள் தான் ஓடிச்சு. ஒரு 5 நாள் பேர் வச்சு 5 நாள் ஓட்டிட்டு இருக்கலாம். இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, காலமே தீர்மானிக்கிறது. யாரும் தீர்மானிக்கல. சும்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்குனாயிருமா? இல்லை, தீர்ப்பு யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. இப்போ அந்த பொழுது விடுகிற காட்சி இருக்குல்ல, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு அழகான கோலத்தை போட்டுட்டு நேராச்சா அப்படி பேசிட்டு போகிறேன். நான் பேசுவேன், நல்லா பேசுவேன். அடுத்த நிகழ்ச்சி ஏன்னா இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சி இப்படி இருக்கு, நேரம் டைம்லாம் இருக்குது. சில இதில் சீட் கொடுப்பாங்க, சில இதில் பின்னாடி வந்து வருத்தத்தோடு நிற்பாங்க. ஒரு கூட்டத்தில் நான் நிறைய நேரம் பேசிட்டு இருந்தேன். நான் முடிக்க போகலாம்னு வர்றேன், ஒரு சீட் கொடுத்தாங்க. நான் சரி முடிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தா மந்திரி வருவரை பேசவும் போட்டுக்காதுல. நான் கேட்டேன், மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். நான் வாழ்நாள் பூரா நானாக பேசிட்டே இருக்கிறேன். இப்போ அந்த கோலம் போட்டு முடித்த உடனே நல்லா நினைவு வச்சுக்கோங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. ஒரு நிமிஷம் நின்று அந்த கோலத்தை ரசிப்போம். அதில் சில பெண்களுக்கு ஒரு பெரிய ஆசையும் வரும். இது அப்படியே நம்முடைய கொண்டவர்கிட்ட அந்த கணவரை கூப்பிட்டு காமிச்சேன்ன அப்படின்னு நினச்சி என்னங்க அப்படின்னு ஒன்னே அவன் அந்த போர் விரைவு வேட்டியாக கட்டிட்டு ஓடி வந்து அந்த கோலத்தில் டங்குன்னு குதிச்சு என்ன என்ன போய் படுப்போ. இந்த கோலத்தை பாருன்னா இப்படி அலங்கோலம் ஓடி வந்து அது மேலே ஆடுவாங்களா? அவன் ஏன் ஓடியாந்து தெரியுமா? செயின் அத்துட்டாங்களாக்கு ஓடியாந்துருக்கான். ஏன்னா இப்போ அதை ஒரு திருப்பணியாக செஞ்சுருக்காங்க பல பேர். அவர்கள் வந்து 5 நாளாச்சு ஒரு செயின் அக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க சங்கத்தில் வைராக்கி இருக்கட்டும். இந்த ஆண்டாள் பாசுரத்திலேயே ஆண்டாளும் அறிவியலும்னு என்னைக்காவது நம்ம எப்போ பார்த்துருக்கோம் சொல்லுங்க பாப்போம். ஆண்டாளும் அறிவியலும் பார்த்துருக்கோமா? இல்லையே. மழை பற்றி அந்த அம்மா மாதிரி யார் சொன்னா? மழை எப்படி பெய்யும்னு கேட்டால் கடல் நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகமாகி மின்னலாய் இடியாய் குளிர்காற்று தழுவ அது சரமழையாய் பெய்யும். இதுதான் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை சொல்றாங்க அந்த அம்மா. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கேட்கிறவே ஆழியில் பூக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கதிருக்கு. இங்க என்ன பண்றா தெரியுமா? மழையை பார்த்து சொல்றாயான்னா, நீ கடலுக்குள்ள போய் தண்ணியை மோத்துக்கோ, எங்க திருமால் மாதிரி கருப்பு மேகமா மாறு, அவன் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் மாதிரி நின்று, அவன் கையில் இருக்கக்கூடிய பாஞ்சசன்யம்ங்கிற அந்த சங்கு மாதிரி இடி இடி, அவன் கையில் இருக்கக்கூடிய சார்ங்கம்ங்கிற வில்லு, கண்ணன் கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பேர் வந்து சார்ங்கம். அதனால சாரங்க பாணின்னு பேர் வைப்போம். ராமன் கையில் இருக்கிற வில்லுக்கு பேர் தெரியுமா? கோதண்டம், கோதண்ட பாணி. அர்ஜுனன் கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பேர் காண்டீபம். கவலைப்படாங்க, நானே சொல்லிடுவேன். ஆனால் நான் வகுப்பில் இதைத்தான் செய்கிறேன். நானே கேள்வி கேட்பேன், நானே பதில். நமக்கு எதுக்கு ஊர் பகை? கேள்வி கேட்பானே, தெரியாது போவானே. ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாராம், வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? இங்கே வாத்தியார் அப்படின்னு கேட்க. அவர் தானே 10 வருஷமா அதே பாடி படிச்சுருக்காரு. இந்த வருஷம் கொஸ்டின் ஈஸியான்னு கேட்டுக்காரு ஒரு வாத்தியார். கொஸ்டின் ஈஸியாக தானே இருக்கும், நீங்கள் பார்த்து தானே எடுக்கிறீங்க. ஆன்சர் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு எழுதுறோம், பார்க்காம எழுதுறோம்ல. அப்புறம் நீங்கள் அது பேப்பரை பார்த்தான்னு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லைன்னா இருக்கட்டும். இந்த பாட்டில் பாருங்க, தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல். இதில் அந்த பாஞ்சசன்யம் போல அதிர்ந்துன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. சுஜாதா அவர்கள், எழுத்தாளர் சுஜாதா எனக்கு நெருங்கிய நண்பர்.
சிவாஜி படத்துக்கு நினைக்கிறேன் வசனம் எழுதுறப்ப அதிருதில்லைன்னு ஒரு வார்த்தை வரும். அது ரொம்ப பழைய வார்த்தை, ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த படம் வந்தப்ப நான் அவருக்கு பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த அதிர்ந்துங்கிற வார்த்தை நீங்கள் ஆண்டாள் தானே எடுத்தீங்க அப்படின்னு. சிரிச்சுக்காரு ஐயங்கார். அவர் என்ன சொன்னார், குலச்சொத்து தானே, அதனால என்ன அப்படிங்கிறார். அதனால நம்ம புதுசாக போய் கூகுளில் போய் தேடி தர வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்க. நம்மகிட்ட பின்னாடி திரும்பி பார்த்தா இருக்கு. நமக்கு என்ன பெரிய மண்டைனா, நம் சொத்தின் தன்மையை, நம்முடைய பழமையின் பெருமையை உணராதவர்களுக்கு நாம். அதான் பிரச்சனை. எல்லாரும் ஓடி வந்து அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கா, நம்ம அங்கேருந்து ஓடி வந்து வேற வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதான் ஆச்சரியம். இப்போ இந்த விஞ்ஞானத்துக்கு முதல்ல நான் சொல்றேன் பாருங்க. இதை சொல்லிட்டு ஆண்டாள் ஒரு பாசனத்தில் சொல்றா, விடிவெள்ளி காலையில் தோன்றும் நமக்கு தெரியும். வியாழன் கிரகம் எப்போ தோன்றும் தெரியுமா? மார்கழி மாதத்தில் மட்டும்தான் தோன்றுமா, கண்ணில் நேரம் பார்க்கலாம். மற்ற மாதங்களில் வியாழனை பார்க்க முடியாது கண்ணில். செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்க்கலாம். புதன் அது மாதிரி. மூன்றாம் பிறை சந்திரன் ஒற்றி மட்டுமே சில மாதங்களில் தோன்றும். இது நம்முடைய இலக்கியங்கள்ல இருக்குதுங்க. அருமையான இலக்கியம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதான் பிரச்சனை. எல்லாத்தையும் நம்ம மொழிபெயர்த்து படிக்கணுமே தவிர நம்ம இருந்து தேடி படிக்கவே இல்லை. ஆண்டா ஒரு பாட்டில் சொல்றா, வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று அப்படிங்கிறா. வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிட்டு என்ன தெரியுமா? வெள்ளினா விடிவெள்ளி எழுந்துச்சு, வியாழம் முறங்கிட்டுனா 4 மணிக்கு வியாழ கிரகம் மறையுது. அதை வச்சுதான் கணக்கு போடுறா. 800 வருஷத்துக்கு இருக்க ஒரு சுழற்சி முறை உண்டாம். அப்ப ஆண்டாள் 8ஆம் நூற்றாண்டா இருப்பார்னு சொல்லிட்டு மூராகவையங்கார் என்ற அற்புதமான ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் பிளஸ் இலக்கியவாதி திறனாய்வாளர் எழுதுறாங்க. அதை நீங்க நினைச்சு பாருங்க. அறிவியல் வச்சிருக்கோம் நம்மகிட்ட, மருத்துவம் நம்மகிட்ட இருக்குது. இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். 4 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று சொல்லி நாளை ஆளுக்கா சரி, இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இப்படி ஒன்று சொல்லி முடிச்சிடறேன்னு 5 சொல்லி முடிச்சிட நான் பாட்டுக்கேன். இந்த சில பேச்சாளர்கள் வந்து முடிக்காமலே அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி தெரியுங்களா? இந்த சீரியல் டைரக்டர் இந்த கதையை தொடங்கிட்டு முடிக்க தெரியாமல் அழிவாங்கல்ல, அப்படியே அது மாதிரிதான். அந்த இதில் வந்து அறிவியல் விஷயம் நான் சொன்னேன்ல. இப்போ நீங்கள் கடல் வழியாக உலகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறாங்கல்ல. நம்ம நாட்டில் எல்லா நாடுகளுக்கும் போய் கடலில் வாணிபம் செய்ததாக வரலாறு இருக்கு. வேற ஒன்றும் வேண்டாம், கடல் புராணம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சாண்டில்யன் எழுதின நாவல்கள். அப்படி ஒரு இலக்கியங்களை, அதில் கதையெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க. கருணாகர தொண்டைமான் கலிங்கத்து பரணியில் அவன் போய் படையெடுத்து சண்டை போட்டாங்கிற ஒரு வரி போதும். அதை வச்சு அவர் 3 பாகம் எழுதினார். இப்போ இந்த கப்பலில் போகிற போது அவங்க காற்று திசை அறிஞ்சிருந்தாங்க. எந்த காலத்தில் எந்த காற்று அடிக்கும். காற்றுக்கு பேர் வச்சாங்க நம்மால் தெரியுமா உங்களுக்கு? அது கிழக்கிலிருந்து வந்தால் கொண்டல்னு வச்சான், வடக்கிலிருந்து வந்தால் வாடைன்னு வச்சாங்க, தெற்கிலிருந்து வந்தால் தென்றல்னு வச்சான். ஒவ்வொரு காற்றுக்கு ஒரு பேர் கொடுத்தான் நம்மால். இது எதுக்கு சொல்றேன்? இப்போ ஒரு கேள்விதான், முக்கியமான கேள்வி. திசைமானிங்கிற கேம்பஸ் வந்துருச்சு. இப்போ வந்து கம்ப்யூட்டர் மற்ற எல்லாமே வந்துருச்சு, ரேடார் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் திசைமானி வண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஆளுக எப்படி கப்பலில் போயிருப்பான், திசை எப்படி அறிவான்? PL சாமி அப்படிங்கிற ஒரு அற்புதமான IAS ஆஃபீஸர் சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு. அவர் தான் முதல்ல எழுதினாரு. இந்த வலியன்கிற ஒரு குருவி வந்து கரிச்சான் மஞ்சள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, 8வால் குருவின்னு சொல்றோம்ல, அந்த வலியன் ஆண்டாள் பாட்டிலே அந்த வலியன் குருவி வரும். அந்த வலியனுடைய தன்மை என்னங்கிறத அவர் தாங்க முதல்ல குறிப்பிட்டு எழுதினார். அவர் ஒரு வார்த்தை அழகா சொன்னாரு. எப்படின்னா, கப்பலில் போறப்போ திசை அறியறதுக்கு என்ன வச்சிருந்தாங்க நம்மால் அப்படின்னா, தேவாங்கு வச்சிருந்தாங்க. தேவாங்கு நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஒரு இன்னொருத்த நான் கணத்தில் அடிச்சுட்டான். ஏன்டா அடிச்சேன்னா, போன மாதம் நீ ஏன்டா தேவாங்கன்னு வஞ்ச அப்படின்னு கேட்டுக்கான். போன மாதம் வந்ததுக்கு இப்போ ஏன்டா அடிச்சேன்னா, நான் நேற்று தேவாங்க நேரில் பார்த்தேன் இருக்கேன். 1 மாதம் என்னன்னு தெரியாமல் அலைஞ்சிருக்கேன் பாவம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நரிக்குறவர்கள் வந்து ஒரு டப்பா வச்சு அதில் வச்சுருப்பாங்க. குரங்குனுடைய குட்டி வடிவம் மாதிரி இருக்கும், கண்ணு பெருசாக இருக்கும், ஓந்தி அப்படி சொல்லுவோம்ல அது மாதிரி. சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, கண்ணு பெருசாக இருக்கும். தேவாங்க மாதிரி முடிக்கிறேன் பாரு, இப்படி முடியா. அந்த தேவாங்க இன்னொன்று என்னன்னா, இந்த ரிச்சுவல்ஸ் மந்திர சடங்குகளில் தேவாங்க முக்கியமான இடம் பெறும். அது வேற, அதை அப்புறம் பார்ப்போம். இங்கே வாங்க, இந்த தேவாங்க கப்பலில் கொண்டு போவாங்களாம். அது எப்படி திசை காட்டும் தெரியுமா? எந்த தேவாங்க இறங்கி கீழே வச்சாலும் மேற்கு நோக்கி மட்டுமே உட்காரும்.
எப்படி இசைமானி வடக்கு நோக்கி மட்டுமே காட்டுது இல்லையா, அது மாதிரி தேவாவுக்கு மேற்கு நோக்கி தாங்க உட்காரு. அதை வச்சுக்கிட்டு மற்ற திசையை கண்டுபிடிப்பாங்க. இதை நான் வகுப்பு நடத்துகிறப்ப ஒரு வகையை கேட்டேன், அது செத்து போச்சுன்னா அப்படின்னா கொண்டு வரோம். ஒரு வெள்ள செத்து போச்சுன்னா இது தெரியாமலாம் அவங்க கொண்டு போவாங்க. இல்லை, ஆண் பெண் அது மாதிரி பல ஜோடி கொண்டு போவான். அதான் உண்மை. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நைட்டில் உட்கார வச்சா இன்னைக்கு உட்காரோம். அதனுடைய வைப்ரேஷன் இது என்னன்னா, அது வந்து மேற்கு நோக்கியே திரும்பாது. அதனுடைய இன்ஸ்டிங் அது. இதை நம்முடைய இலக்கியங்களில் குறிப்பிடுறாங்க. பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாய்ந்திடும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், வரிசையா சொல்றார் கண்ணதாசன். அது மாதிரி நம்முடைய ஆட்கள் நிலம் பற்றி ஆராய்ச்சி பண்ணிருக்கான். குறிஞ்சி மலை சார்ந்த இடம், முல்லை காடு சார்ந்த இடம், மருதம் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடல் சார்ந்த இடம். கடல் எப்படி பயணம் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஒரு தடவை சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல மதுரையில் நான் பேச போறேன். என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அன்னைக்கு அந்த அந்த ஹாலில் வந்து ஒரு 300 பேர் வரலான்னு வைங்களேன், 500 பேர் மேலே வந்துருந்தாங்க. என் பேச்சு ஞான சம்பந்தம் அதெல்லாம் இல்லைங்க. என்ன தெரியுமா, தலைப்பை நோக்கி வந்திருந்தாங்க. எஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்கு, யூத் ஆர்கனைசேஷன். அது இளம் வியாபாரிகள்லாம் சேர்ந்து அதில் அதிகமாக வந்திருந்தவங்க பிபிஏ படித்த பிகாம் படித்த இளம் வியாபாரிகள், ஆன்லைன் வர்த்தகம் பண்ணுற பெரிய பெரிய ஆட்கள். என்ன தெரியுங்களா, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ் லிட்ரேச்சர், இதுதான் தலைப்பு. வணிக மேலாண்மை தமிழ் இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் வணிக மேலாண்மை. வந்த கூட்டம் எதுக்கு வந்து தெரியுமா, பேச்செல்லாம் அப்படி. தமிழ்ல வணிக மேலாண்மை இருக்கா, இதான் ஒருத்தர் முதல் கேள்வி கேட்டான். நான் அப்புறம் சொன்னேன், என்ன இப்படி பேசுற, என்ன வெள்ளைக்கார வரலன்னு நம்ம என்ன வியாபாரம் பண்ணாமலா இருந்தோம், எத்தனை இடத்துக்கு போய் வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு கூட அரிசின்னு இருக்கு இல்லைங்களா, அரிசி, அரிங்கிற சொல்லு உலகத்துல எல்லா இடத்துலையும் அந்த சொல் விளங்குதுங்க. அரி, அரியில் அதுல இருந்து ஆரம்பிக்குது. அரிசி தான் ரூட் வேர்டு. எந்த ஊர்ல அரிசி விளைஞ்சாலும் அதுக்கு இன்னொரு பேர் அரியில தான் தொடங்கும். வேற வேற ஏதாவது வச்சிருப்பான், அவ்வளவுதான். மூலம் வந்து நம்மகிட்ட தான் இருந்தது, பயணம் இருந்தது நம்மகிட்ட, காற்றின் திசை இருந்தது, போர்க்களத்துக்கு பேர் வச்சிருந்தோம். தரைப்படையா இருந்தா தளபதினா, கப்பல் படையா இருந்தா களபதி அப்படின்னா. கப்பலுடைய இவனுக்கு பேர் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல கேப்டன் அப்படிங்கிறோம்ல, அவ வந்து என்ன பண்ணா களபதி அப்படின்னா. இப்ப நீங்க சிலப்பதிகாரத்துல கண்ணகியினுடைய அப்பா பேர் பேருக்கு தெரியாது. அவர் யாருன்னு கேட்டா கடல் வாணிகம் செய்பவர். கோவலனுடைய அப்பா வந்து தரை வாணிகம் செய்பவர். அதுதான் அவ வரிசையா சொல்வா. தேரா மன்னா செப்போதுடைய பாட்டில் சொல்றப்ப, என்னுடைய மாமனார் என்ன வேலை பார்க்கிறாரு தெரியுமா, இந்த வேலை. எங்க அப்பா என்ன தெரியுமா, இந்த வியாபாரி. அப்ப தரை வாணிகம் இருந்தது, கடல் வாணிகம் இருந்தது, வானவியல் பற்றிய ஆராய்ச்சி மட்டும் இருந்தது. வளவன் ஏறா வானம் உண்டின்றாங்க. ஆளே இல்லாத சேட்டலைட் மாதிரி ஒன்று அனுப்பியிருக்காங்க நம்ம ஆளு, ஆதாரம் கிடைக்கல, அதான் பிரச்சனை. இன்னொன்று மறந்துடாதீங்க, இலக்கியத்தில் சும்மா பொய் சொல்றாருன்னு நினைக்கிட்டாரு. மேன் ஆன் த மூன்கிற நூலை பிரெஞ்சில் எழுதினார். அந்த அந்த நூலாசிரியர் எழுதி 100 வருஷம் கழிச்சு ஆம்ஸ்டாங் போய் இறங்கினதாக நம்ம படிக்கிறோம். எப்படின்னா, இலக்கியத்தில் சொல்லப்படுற விஷயம், கம்பராமாயணத்தில் சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், லட்சுமணனும் ராமனும் தேடி போறாங்க. கொஞ்ச தூரம் வரைக்கும் அந்த தேர் சக்கரம் தெரியுது, அப்புறம் காணோம். என்ன தெரியுதுன்னா, ரன்வேல போய் கிளம்பியிருக்கு அந்த வண்டி. உண்மை, சக்கரத்தை கடம்னா காணா போயிட்டான்னு அர்த்தம். அதாவது எப்படின்னா, ஒன்று ஆகாயத்தை நோக்கி போற போது கொஞ்சம் தூரம் போய் கிளம்புங்கிற ஒரு அடிப்படை கற்பனையை வச்சுட்டு கம்பெனி எழுதுறான். இன்னொன்னு புஷ்ப விமானங்கிற அப்படியே கிளம்புறது, ஹெலிகாப்டர் மாதிரியான ஸ்டைல். இது எல்லாமே இருக்குது. இவை எல்லாம் தமிழுடைய விஷயங்கள். இன்னைக்கு நீங்க எத்தனையோ சொல்றோம், விஞ்ஞானத்துக்கு ஈடு கொடுக்குமா நம்ம தமிழ்னு கேட்கிறோம். யார் சொன்னா, எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்கும். இந்திய மொழிகள்ல முதலில் அச்சேரி மொழி தமிழ் மொழி தாங்க, தெரியுமா உங்களுக்கு? அச்சுக்கு வந்த முதல் மொழி தமிழ் மொழி தான். சீகன் பால்கு ஐயர் தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு, நாகப்பட்டினம் பக்கத்தில். அதை இங்கிலீஷ்காரன் ட்ரங்க் பாட் அப்படின்னு வச்சுக்கிட்டான். அவனுக்கு வரல. ட்ரங்க் பாட்னா குடிகார பாடைன்னு அர்த்தம். அவனுக்கு வரல, நம்மளும் அதையே சொல்லுவாங்க. தரங்கம்னா என்னங்க தெரியுங்களா, அலை, பாடுதல். அலை வந்து பாடுமா, அப்படி ஓசை கேட்குமா, தரங்கம்பாடி. அங்க இருக்கிற அச்சுக்கூடத்தில் தான் முதல் பைபிள் தம்பிரான் வணக்கம் 1548
அந்த இது வந்து நூலில் அச்சியா இருக்குங்க. இன்னைக்கும் கூட வலைதளத்தில் அதிகமான வலைதளத்தினுடைய ஒரு மொழி வந்து ஆங்கிலம், அடுத்து ஸ்பானிஷ்ங்கிறாங்க. இந்திய மொழிகளில் அதிகமான வலைதளத்தினுடைய ஒரே மொழி வந்து தமிழ் தாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு தமிழகத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்க நீங்கள் அயலகத்தில் இருக்கிற தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் முக்கியமாக அவங்களுடைய பெருமுயற்சி வந்து நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடாது. அத்தனை பெருமுயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னொன்று சொன்னால் WWWனாங்களே இப்போ கூட அவங்க மேடம் சொன்னாங்க WW வேர்ல்டு வைடு வெப்சைட்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் WWW. தமிழில் ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க வையக வலை விரிவு அப்படின்னா 3 வானா போட்டாங்க. வையக வலை விரிவு எல்லாம் வச்சிருக்கோம் நாங்கள் அப்படின்னு அர்த்தம். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள்ட்ட நான் கேட்டேன், அவர் தான் கம்ப்யூட்டரை பற்றி முதல்ல தமிழில் அறிமுகம் பண்ணவர். அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த கீபோர்டில் எந்த மொழி சரியாக உட்காருன்னு கேட்டேன். கீபோர்டில் ஆங்கிலம் தானே அப்படின்னு அவர் சொன்னார். ஆங்கிலம் உட்காரவும் இல்லைன்னு இல்லை, ஆனால் தமிழ் மொழிக்கு சிறப்பான இடம் உண்டு அப்படின்னார். யார் சொல்கிறவர் யார் தெரியுமா? சயின்ஸ் படித்தவர், மறந்துடாதீங்க, நம்முடைய மேதக அப்துல் கலாமும் சுஜாதா அவர்களும் ஒரு செட்டு எங்கே இதில் படித்த போது, IITயில் படித்த போது, நல்ல விஞ்ஞானி அவர். தமிழ் மொழி நல்லா அந்த கீபோர்டில் உட்கார அப்படின்னார். எப்படின்னு கேட்டேன் நான். அவர் என்ன திருப்பி கேட்டார், தமிழில் எத்தனை எழுத்துக்கள், முக்கியமான எழுத்துக்கள், சார்பெழுத்தெல்லாம் விடுங்க, முக்கியமான எழுத்துக்கள் எத்தனை? உயிர் 12, மெய் 18, 30 சொன்னார். கீபோர்டில் 30 நிற்கும் அப்படின்னார். நான் உடனே அவரை பதில் கேட்டேன், அப்படின்னா இங்கிலீஷ் 26 தானே, அவன் நம்மளுக்காக ஈஸியாக வச்சிருவாங்க. அவர் சொன்னார், இல்லை தப்பு பண்ணுறீங்க, 26 ஸ்மால் லெட்டர், 26 கேபிட்டல் லெட்டர் ஷிஃப்ட் போட்டால் தான் அடிக்க முடியும், போடாமலே அடிக்கக்கூடிய எழுத்து நம்ம எழுத்து மட்டும்தான். நான் வச்சுக்கோங்க, தமிழில் பெரிய ஆனா சின்ன ஆனா இருக்கா? மதராஸ் பட்டத்தில் மாதிரி ஆடு கத்துவாங்களா? இல்லை இல்லை, இங்கிலீஷில் இருக்குது. அது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஒரு ஆள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு டெல்லிக்கு ஓடி ஃபில்அப் பண்ணிட்டு வந்திருக்காரு. மனைவி வந்தாங்களா, ஏங்க இதுக்கு போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி டெல்லி போவாங்க, உளராத, என்ன போட்டிருக்காங்க, ரைட் இன் கேபிட்டல் அப்படி போட்டிருக்கான். கிளம்பிட்டான். எந்த காலத்துக்கு ஏற்ற மொழியாக இதுக்கு எத்தனை முகம். இப்போ நாம் இன்னைக்கே வச்சு பாருங்க, தமிழ் வந்து வெறும் தமிழ் வாத்தியார் வேலைக்காக தமிழ் படிக்க சொல்கிறது இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் படித்தா என்ன நான் சாதிக்கலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கங்க, நான் வெறும் வாத்தியார் வேலை மாத்திரம் பார்க்கலையே, கடைசி மனுஷனுக்கு புரிகிற மாதிரி பேசுறதுக்கு நான் பழகிருக்கிறேன். கிராமத்தில் 10 மணிக்கு பட்டிமன்றம் கேட்டிருக்கீங்களா? 10 மணி ராத்திரி, அப்போ தான் பட்டிமன்றம் ஆரம்பிக்கும். நீங்கள் நம்புவீங்களா? எந்த ஊர்லையாவது ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊர் பேர் என்ன, பெருசாலி பெட்டின்னு வச்சுருக்காங்க, எப்படி வச்சாங்களோ தெரியல. ஒரு வழியாக போய் சேர்த்துட்டோம். எங்கள் கார் வருது, ஒடியாராக்கி எல்லாரும் வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, கேட்டுருவோம்னு ஒரு ஆள். என்ன கேட்க போறேன்னு, மேடை எங்கே உள்ளாமல் உங்களை தான் கேட்கலாம்னு உட்காந்துருந்தேன். மணி 10. அதுக்குள்ளே ஒரு ஆள் கடப்பாறையோட ஓடி வந்து உங்களை பார்த்த உடனே குளிய தோணலாம்னு இருந்தேன் அப்படின்னா, மேடை போடுறதுன்னு சொல்கிறேன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் உட்காந்து பேசணும். நம்ம வீட்டில் சொல்லுவாங்கல்ல, அவர் தலையை பார்ப்பேன் கல்லை போடுவேன் அப்படிங்க அந்த அம்மா. தோசை சொல்கிறதுக்கு சூடாக கொடுக்க போதான், அதுக்காக தலையை பார்க்குமா கல்லை போடுமா. இப்போ கடைசி மனுஷனுக்கு புரிகிற மாதிரி பேசுறதுக்கு முதல்ல எனக்கு தெரியணும். நான் பாட்டுக்க ஏசி அரங்கங்களும் சோப்பு கப்பல் விரிப்புகள் அது மட்டும் இல்லைங்க. நான் படித்த தமிழ் அவனுக்கு போய் சேரலன்னா எனக்கு என்ன பெருமை இருக்குது? நான் படித்த பிரயோஜனம் இல்லையே. சரி, அடுத்தது என்ன? தொலைக்காட்சியில் பேசவும் பழகணும். வெறும் லைட்டு தான் இருக்கு. நான் அருமையான ஒரு விஷயம் சொல்லிப்பேன். டைரக்டர் வருவார், பிரமாதம் சார், இன்னொரு சொல்லுங்கள் அப்படிம்பார். இன்னொரு சொல்லணும், வீக் மாதிரி அது என்னன்னா, எங்கேயாவது பேட்டரி வீக் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஆயிருக்கு. வானொலி சொன்னால ஏசி ரூமில் உட்காந்து பேசணும். ஒரு தடவை மதுரை வானொலியில் ஒரு கிராமத்தை இவரை பாட வச்சு பேச வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் அவங்க உள்ள அந்த கண்ட்ரோல் ரூமில் இருப்பாங்க. அப்படின்னோடனே பாடணும் அப்படின்னாங்களா, அவர் எந்த சொல்லியாட்டார், வெளியே கூப்பிடுவாங்களான்னு நினச்சி பேச தெரியணும். பேப்பர் பிரட்டுற சத்தம் கேட்கக்கூடாது வானொலியில் பேசுகிறப்ப, ஞாபகம் வச்சுக்கோங்க. சினிமா, என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் விரும்மாண்டி படம் பண்ணுறப்ப என்கிட்ட அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு கூட வாங்க அப்படின்னாரு. சரின்னு போய் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணேன் அவரோட. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். சரின்ட்டு, நீ 2 மாட்டை பிடினா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம பாடத்திட்டத்தில் அதெல்லாம் கிடையாது.
அப்புறம் அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்ட பிடிக்கிறேன். அவர் சொன்னது, நீங்கள் எப்பவும் போல மைக்க பிடிக்கினார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒத்துக்கிட்டேன்னு வைங்க. சினிமாவில் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த முதல் ஷாட்டில் 1000 பேர் கீழே நிற்கிறாங்க. 300 மாடு ஜல்லிட்டு ஓடியாருது. வந்தால் பாருங்கள், 300 பேர் மாடி பிடிக்கிறவங்க, பின்னாடி சவுண்டு, மேலே வந்து நெப்போலியன், பாலாசிங் நடிகர்கள்லாம் இருக்காங்க. கூட்டம் அடித்து தள்ளுது. இல்லை என் பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறேன், இவர் இப்படியே தள்ளி விட்டா அந்த பொம்பளை போய் விடுவார்ல அப்படின்னு இருக்கான். என்னை தள்ளி விட்டா நான் போய் பொம்பளை விழுவேனா? எப்படி பேசுறது பாருங்க. இதே திருடன் ஒரு படம் வந்தது. அதில் ஜெயம் ரவிக்கு அப்பாவை நடிச்சிருப்பேன். ஒரு டைரக்டர் சரண் சொன்னார், ஒரு காட்சியில் கல்பனா இந்த நடிகை, அவங்க ஊர்வசி அக்கா, அவங்களோட பேசிக்கிட்டு அந்த தக்காளி பழம் சாப்பிட்டுட்டு நீங்கள் பேசுகிறீங்க, இதான் சீன் சொல்லிட்டார் அவர். கேஷுவலான சீன். சமயக்கட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க, தக்காளி பழம் தின்னுக்கிட்டு அந்த அம்மாட பேசுகிறீங்க. இவ்வளோதான் தெரியுதா? என்ன இடம் தெரியுமா? பழக்கூடிய கையில் கொடுத்துட்டாங்க, தக்காளி பழக்கூடிய. 30 வருஷமாக நான் மேடையில் பேசுகிறப்பேன். ஸ்டார்ட் நாங்கள்ல 1/2 கிலோ தக்காளி தின்னுங்க, 1 வருஷம் பேச முடியல. வசனம் பேசினா தக்காளி திங்க முடியல. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆப்பிள் வேணா திங்கவா அப்படி கேட்டேன். அவர் பார்த்தாட்டிங்கன்னா பழம்பெரும் நடிகராக இருக்கீங்க, பூரா பழத்தையும் தின்னுடிக்கு போட்டிருக்கேன். ஏன் எனக்கெல்லாம் தமிழ் தெரியாதா? இல்லை, அந்த ட்ராக்கில் ஓட தெரியும் எனக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடு கடம்புன்னு ஒரு படம் வந்தது, நிறைய அவார்டு வந்துச்சு அந்த படம். அந்த டைரக்டர் வெற்றிமாறன் எங்கள் வீட்டுக்கு வந்தார். இந்த படம் எடுக்கிறத ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. ஏன்னா அதில் சேவல் சட்டை போடுது. இதை ப்ளூ கிராஸ் போன்ற இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, உயிர் குலைக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். தமிழ் இலக்கியங்களில் எங்கெங்க சேவல் சட்டை வருது நீங்கள் எடுத்து கொடுத்து, இது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் அந்த படத்தை எடுத்துடுறேன். ஒரு பெரிய டீம், என்னுடைய மாணவர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு எங்கெங்கே சேவல் சட்டை இருக்குது, கம்பராமாயணத்தில், பாரதியார் சின்ன சக்கரன் கதையில், கமலாபார சரித்திரத்தில், புறப்புற மாலையில் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு ஓடுறப்ப ஒரு இலக்கிய இது போகும். அப்படியே எங்கெங்கே சேவல் சட்டை இருக்குங்கிற விஷயம் அதில் இருக்குது. எதுக்கு சொல்ல தெரியுமா? இதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து இலக்கணம் மட்டும் பேசிக்கிட்டோம், மற்றது மட்டும் பேசிக்கிட்டோம், சாதாரணமாக நான் தெரியக்கூடாது. தமிழ் வாத்தியார்கள்னா உடனே என்ன சொல்லுவோம், அவர் இலக்கணம் பேசுவார்மாங்க. அதுவும் உண்டு. ஒரு வாத்தியார் வீதி வழியே போயிருக்காரு, அங்கிட்ட ஒரு தலைவரிக்கை ஓடியாருக்கான். ஐயா, என்னை மாடுகள் விரட்டுகிறது, மாடுகள் விரட்டுகிறதுன்னு கத்திருக்கான். இவர் அவனை கையில் பிடிச்சிட்டார். மாடுகள் விரட்டுகிறது சொல்லக்கூடாது, அது பன்மை, ப்ளூரல். மாடுகள் விரட்டுகின்றன சொல்லு அப்படின்னு இருக்காரு. அவன் விளையிட்ட மாடு அவர் குத்தி பிடிச்சா அப்படியே. அங்கே போய் இலக்கணம் பேசலாமா? ஒன்றும் இல்லைங்க, இலக்கணம் அறியாமல் வரணும். என்ன பார்வை தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவைன்னு ஒரு பாட்டு எழுதினார். யாரு? கண்ணதாசன். அருமையான பாட்டு அது. காதலிக்க நேரமில்லைன்னு நினைக்கிறேன் அந்த படம். சரியா? ஏன்னா திருக்குறள் கூட தான் தப்பு விட்டுறலாம். 2000 வருஷம் முந்தினது அது. சினிமாவில் தப்பு விட முடியாது. அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டான பாட்டு. அதப்போ ஒரு தமிழ்வாதியார் போய் கண்ணதாசனை நேரம் போய் பார்த்து ஒரு பொண்ணாட பொருத்தி கை கொடுத்தாங்க. என்னான்னு கேட்கார் கண்ணதாசன். இப்படி இலக்கணமாக யாருமே பாட்டு எழுதுனது. இதில் என்ன இலக்கணம் இருந்திருக்காரு? என்ன பார்வை முதல் பார்வை, முதல் வரி. இடை மெலிந்தால், பார்வையிலே இருக்கிற இடையின ரகரமாகிய ராவண்ணா மெலிந்தால், கெட்டுப்போனால் பார்வை பாவையாக மாறும். கண்ணதாசன் அழுகே வந்துருச்சு. சத்தியமாக நான் நினச்சி எழுதலப்பா அப்படின்னா. நினச்சி எழுதா போட்டோம், ஆனால் வந்திருக்குல்ல. நம்மளை அறியாமல் வரணும், அதான் உண்மை. எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் தொல்லியல் துறையாக இருந்தாலும், ஒரு சுற்றுலா போனாலும், ஒரு கல்வெட்டு படிக்கிறப்ப ஞாபகம் வச்சுங்க, அது எந்த நூற்றாண்டுன்னு தெரியும். அதில் கார்பன் டேட்டி அப்படிமா, எந்த நூற்றாண்டு அதில் படிஞ்சிருக்க அந்த கார்பனை வச்சு அதை எந்த நூற்றாண்டு கண்டுபிடிச்சுக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரியும். நிறைய பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். சுவாரஸ்யம் கலப்பதற்காக தங்கத்தில் விஷயம் சேர்க்கிறோம். என்னுடைய நண்பர் சண்முகடியில் அவர்கள், திருவாரூர் அவருக்கு சொந்த ஊர், ரொம்ப நகைச்சுவாக பேசுகிறார். அவர் நான் சொன்னார், அவர் ஊரில் திருக்குறள் கழகம் நடத்தலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஏற்பாடு பண்ணி திருக்குறள் சொல்லிக் கொடுக்குறது. பார்த்தா 5 ஆள் கூட வரல. அப்புறம் அவர் ஏற்பாடு பண்ணவர் கூப்பிட்டு சொன்னார், ஐயா நீங்கள் பெரிய செல்வந்தர், திருக்குறளை எப்படியாவது எல்லாரும் கொண்டு போகணும். இதுக்கு என்ன வழி? பொங்கல், சுண்டல்,
புளியோதரை எல்லாம் ரெடி பண்ணுவோம். திருக்குறள் முடியவும் கொடுக்கப்படும், விநியோகம் சொல்லுவோம். போர்டு எழுதி போட்டாங்க. மறுநாள் கூட்டம் பார்த்தீங்கன்னா பெருங்கூட்டம், அங்கே வரைக்கும் நிற்கிது கியூ. ஆள் வந்து சபையில் உட்காந்துக்காங்க. இவர் திருக்குறளை பெருமையோடு ஆரம்பிக்கிறார். அகராமத்தில் எழுத்தல்லாம் ஒரு தேர்ந்துச்சான். ஐயா, திருக்குறள் எழுதி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 2000 வருஷம் ஆச்சு. அவர் பெருமையாக சொன்னார். திருக்குறள் என்னைக்காவது கெட்டு போயிருக்கான்னு கேட்டுக்கான். இது வரைக்கும் கெட்டதில்லைன்னார். பொங்கல் கெட்டு போயிருக்கு, காலையில் செஞ்சது. நீங்கள் எல்லாம் சொல்லி முடிக்க 1.5 போடுங்க. அதனால் முதல்ல இதை கொடுங்க, அப்புறம் பார்ப்போம். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் திருவள்ளுவர். காதுக்கு சொல்ல ஆள் என்னத்தான் சாப்பிட போடுமா. அதுக்கு உரையாசிரியர் எழுதினாரு. அது கூட ஏன் சாப்பிட போடுமா, பின்னும் இருந்து கேட்டு நிற்பதற்காக அப்படின்னாரு. செகண்ட் செஷனுக்காகத்தானா, சும்மா திருட்டு வாயை தொடச்சிட்டு ஓடினுட்டாதான். அடுத்த செஷனுக்காக உட்கார்ந்துருக்கணும். எவ்வளோ அழகான விஷயங்கள் தமிழில். இது மாதிரியான 100 விஷயங்களை சொல்லலாங்க. புராணத்தை புராணமாகவோ, அதில் மூடநம்பிக்கைங்கிற மாதிரியோ அவற்றெல்லாம் விடுங்க. நமக்கு எது வேணுமோ அதை எடுங்க. ஆகாயத்தில் பிறக்கிற அந்த பறவைக்கு அதனுடைய உணவு தெரிவதை போல நம்முடைய நோக்கத்தை சரியாக வை. குறள் எழுதுறப்ப திருவள்ளுவருக்கு தெரியாதா? இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய குறுஞ்செய்திக்குள்ள அந்த குறள் நிற்கிறேங்க. இது அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் யோசிச்சு வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. பெரிய பாட்டுலாம் எழுதலை, சின்ன பாட்டு தான். அதனால் 1000 விஷயங்கள் இருக்கு. அடுத்து இந்த பொன்னாடை வந்துச்சு. குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினர் யாது கொடுத்தும் கொள்ளலாம் திருவள்ளுவர். எல்லாரும் தெரியுமா, என்ன நடக்குதுங்கிற குறிப்பை நாம் உணரணும். நான் பாட்டுக்கு இன்னும் சில அரிய கருத்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்புறமே பார்ப்போம். இந்த ஒரே ஒரு நிமிஷம் குறிப்பு உணர்ந்துட்டேன் நான். குறிப்பு உணர்றதுன்னா என்ன தெரியுமா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கப்ப எனக்கு தண்ணி வேணும்னா நான் என்ன செய்வேன், அப்படிமே ஒன்று, அல்லது அப்படிமே, அல்லது தண்ணி உண்டாக்கியா அப்படின்னு கத்துவேன். ஆனால் அதெல்லாம் இல்லை, தண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம், தண்ணி அவர் பேசுகிறப்ப தண்ணி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு குறிப்பு உணர்றாங்க. இப்படி குறிப்பை உணரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேலையால் நமக்கு கிடைச்சா எவ்வளவு சம்பளம் கொடுத்து அவனை வேலைக்கு வச்சுக்கோங்கிறார் திருவள்ளுவர். இதுதாங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். நீ சொல்லாமலே செய்யக்கூடியவனை நீ வேலைக்கு வச்சுக்கிட்டா உன் வேலையில் பாதிப்பு மிச்சமாயிரும். ஒன்றும் இல்லை, எளிமையாக சொல்கிறேன்னே. ஒரு நண்பரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன், என் மனைவியை நிமிர்ந்து பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் காப்பி ஓட்டுவான்னு அர்த்தம். அவங்க பதிலுக்கு என்னை முறைச்சு பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவனையும் கூப்பிட்டு வெளியே போய் டீ குடின்னு அர்த்தம். நான் உடனே என்ன செய்வேன், ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த முக்கு கடையில் ஒரு டீ போடுவாங்க, தேவாமிர்தமா இனிக்கும். அந்த ஆள் கீழே குடிஞ்சு சிரிப்பான். ஏன்னா அவன் எத்தனை பேர் அவன் கூட்டு போயிருக்கான். இப்போ நானும் என் துணைவியார் பேசிக்கிறவே இல்லை, ஆனால் 2 பேர் பார்வையில் கண்டுபிடிச்சுட்டோம். அதுபோல குறிப்பு உணர்தல் ரொம்ப முக்கியம்னு சொல்லி, நேரம் இருந்தால் மீண்டும் வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை தந்த நியூஜெர்சி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் இருக்கிற நண்பர்கள், வரவழைத்து பெருமை சேர்த்த அத்தனை பெருமக்கள், அருமை சகோதரர் சோமசுந்தரம் அவர்கள், சோமலை அவர்களுடைய புதல்வர், அவர் தான் பிலடெல்பியாவிலிருந்து எங்களுக்கு அழைச்சிட்டு வந்து காலில் அழைச்சிட்டு வந்தார். அவருடைய தந்தையார் மிகப்பெரிய தமிழறிஞர். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பயணப்பட்டு வந்த பயண இலக்கியத்துக்கு ஒரு உயிர் கொடுத்தவர் அவர் தான். ரொம்ப அபூர்வமாக வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு.